வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், முருகப்பா இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கஸ்டமர் வந்து பெயிண்டிங்க்கு சார் இது மாதிரி என்னோடய வீட்டுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் எப்படிங்க சார், என்னென்ன எந்த ரீதியில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே கேட்டாங்க. அப்போது இது போல் நம்மள்கிட்ட வர்ற கஸ்டமரை விட இந்த வீடியோ பார்க்குற எங்களோட கிளைண்ட்டு, எங்கள் வாடிக்கையாளர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கன்சல்ட்டிங்காக முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஃப்ரெஷ் பில்டிங்க்கு நீங்கள் பெயிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கொத்தனார் பூச்சி முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு குயிக்காக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டை ஃபுல்லாகவே நல்லா அந்த தண்ணி அந்த ஓஸில் வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாகவே அடிச்சுட்டு விட்டுறணும். விட்டோன்னே ஒயிட் வாஷ் அப்படின்னா சாதா சுண்ணாம்பு நீங்கள் வந்து கம்பல்சரி அறவே தவிர்த்திருங்க. நம்ம சுண்ணாம்பு வந்துங்க பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி சுண்ணாம்புங்கிற கண்டென்ட்டு அடிக்கவே கூடாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி அடித்தா நல்லா பிரைட்டாக இருக்கும், நம்ம அடிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 6 மந்த்து ஒரு 1 இயருக்கு அதுக்கப்புறம் சுண்ணாம்போட தன்மை வந்து போயிடும். அதுக்கு வந்து கிரிப்னஸே கிடையாது. அப்படிங்கிறப்போ அதுக்கு மேலே இருக்கிற பட்டி, விலை கூடுதலான பட்டி நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து படலாக வந்து பேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் இருக்குது, நல்ல பிராண்டு, பிர்லா ஒயிட்டுங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் நம்ம திக்காக அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா லூஸாக நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நல்ல காலத்துக்கும் பிர்லா ஒயிட் நல்லாவே வரும். இப்போது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ரோலர்லேயே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பிளாஸ்டர் கோட். இது 2 பிளாஸ்டர் கோட் இல்லைன்னா பிர்லா ஒயிட், 2 ஆப்ஷன் எது வேணால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சுண்ணாம்பு கண்டிப்பாக எடுத்துறாதீங்க, ஓகேங்களா. அடுத்தது நல்ல பிராண்டடான பட்டி இருக்குது. ஏஷியன் பட்டி, பிர்லா பட்டி, நிப்பான், இந்த மாதிரி கம்பெனிஸ் பட்டி, பெர்ஜர்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிராண்டட் பட்டி நீங்கள் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது பிராண்டட் பட்டி வந்து 2 கோட் ஃபர்தராக வந்து 2 கோட்டு வந்து பண்ணுறது யூஸ்வலாக பண்ணக்கூடிய விஷயம். ஒன்று இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, நான் ஒரு 3 கோட் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். 2 கோட்டு கொடுத்தாலே போதும். அதில் வந்துங்க 2 கோட்டு கொடுத்துட்டு நம்ம எமரி ஷீட்டில் வந்து தேய்ச்சிட்டு நல்லா ஸ்மூத்னஸ் வர வரைக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இன்டீரியர் ப்ரைமர் கம்பல்சரி போட்டுறணும். ஆனால் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தேய்ச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேய்ச்சிருந்த வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல்லாகவே செவரை வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா தேய்ச்ச பவுடர்லாம் செவரில் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு கூட்டி க்ளீன் பண்ணிட்டு ப்ரைமர் போட்டுருவாங்க. தவறு, அது செய்யக்கூடாது. இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வந்து ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி தேய்ச்சோம் அப்படின்னா, நைட்டே நம்ம வேலையை முடிச்சுட்டு போகிறப்போ ஒரு ஓஸை வச்சு வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். வாலை வந்து வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். காலையில் வரப்போ ரெடியாக இருக்கும். காலையில் வந்து 1 கோட்டு ப்ரைமர் பண்ணுங்கள். எந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். 1 கோட்டு ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் நல்லா காய விட்டுருங்க. ஏன்னா நம்ம முதல் நாள் வந்து நம்ம தண்ணி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கான அந்த கண்டென்ட்டு, ப்ரைமரோட கண்டென்ட் எல்லாமே நல்லா காயணும். காஞ்சோடனே இன்டீரியர் கலர்ஸ் நான் வந்து அதிகமாக பண்ணக்கூடிய பிராண்ட் எது மட்டும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நான் அதிகமாக பண்ணுறேன். பிராண்டாக எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸில் நான் வந்து ராயல் அப்படிங்கிற கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அதில் வந்து நல்ல ஒரு க்ளூனஸ் இருக்கும், வாஷபிள் டைப் இருக்கும். எல்லா கம்பெனிலையுமே அதுக்கேற்ற ப்ராடக்ட்லேயும் இருக்குது, இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அப்படிங்கிறனால அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள விஷயத்தை நான் சொல்கிறேன். ராயல் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் அஸ்பிரா, ராயல் ஹெல்த் ஷீல்டு, ராயல் ஷைனு, ராயல் கிளிக்ஸு, ராயல் ஷைனு, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கிறனால நான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் தான் இப்போ நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம், கலர் வரைக்கும் வந்திருக்கோங்களா, வேலை முடிஞ்சுங்க. இந்த டைப்பில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக உங்கள் வால் வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாங்கள் இன்டீரியர்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம், பெயிண்டர்ஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்துடுவீங்க. அதனால தான் சின்ன வீடியோவாக நான் போட்டதுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் டவுட் எதாவது கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.